அமைச்சரே, உடம்பிலிருந்து உமிழ்நீர் ஏதோ சுரக்கின்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா செமையா செஞ்சு ருசியா சாப்பிடுறோம். என்னடா ஒரே சந்து பொந்தா இருக்கு. நல்லா இருக்குடா, அப்படியே போயிரும். அப்படி அடிச்சு விடுங்களா. வயல வைப்பா வரல. இதை நீங்க ரெடி பண்ணுங்க. நாங்க அந்த அடுப்பு வகையில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரைட்மா உரிச்சாச்சு. அடுத்து வாட்டிட வேண்டியதான். மஞ்சள் பொடி நல்லா ஜம்முன்னு போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அப்படி போட்டாதான் நம்ம எதுவும் கிருமி எதுவும் தொத்தாது நமக்கு. ஆமா மெயின் இல்ல கார்த்தி, பைய தூக்கி கார்த்தி சென்டர்ல போட்டு பாப்போம் ஜம்முன்னு. அமைச்சரே, உடம்பிலிருந்து உமிழ்நீர் ஏதோ சுரக்கின்றது. ஐயோ மண்ணா, அது வேர்வை கூட்டிட்டு வேலை வரும் கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா, வெங்காயம், தக்காளி, புதினால, மல்லிச்செடி, நெய், தயிர் பாதி, பால் ஒரு பாக்கெட்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, வான்கோழி பீஸ் போட்டது, தம்பிமா மேலே எண்ணெய் வெட்டி போடுமா. பார்த்து பையா ஏறு, வலிக்கிறாம உதாரணமா ஏறு. சீரக சம்பா அரிசி,
கிழங்கு போடணும். போட்டாத்தான் பிரியாணி அப்படியே அந்த ஹீட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும். இந்த வாழை வெட்டிடுமா? நல்லா இருக்கு. போதும்ல? சூப்பரா இருக்கு. ரைட்டு சூப்பராக இருக்கான்பா. அல்ல சரியான பெரிய அழகா இருக்கல. கடைசியாக நெய் ஊற்றணும் வாசத்துக்கு. ஜம்முன்னு இருக்குல்ல கறி கறி எல்லாம் பூவாயிட்டு பத்தியா கறி. பிரியாணி வாசமா இருக்கல கார்த்தி. சூப்பரா இருக்கானா கறி ஒன்றும் நல்லா பஞ்சு மாதிரி ஜம்முன்னு இருக்கு பாரு. டேய் வை சூப்பரா வந்திருக்கா லெக் பீஸ் நண்பா. உனக்கு ஒரு லெக் பீஸ் எனக்கு ஒரு லெக் பீஸ் அடிச்சிருவோம். பிரியாணினா பிரியாணி தானே தரமா இருக்குல்ல. பட்டாய கிளப்புதுல. சூப்பர்ப்பா அருமையான பிரியாணி. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சமைச்ச வான்கோழி பிரியாணி பட்டையை கிளப்பிருச்சு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைச்ச அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.